ஏன்னா, இவங்களுக்கு எல்லாரும் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா எங்க தலைவி. எங்க தான தலைவி. தட் இஸ் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சரி பிஜேபியோட ஒண்ணும் இல்ல. ஸோ ஆகியார அவர இழுக்க முடியாது. ஆனா, ஜெயலலிதா ஓப்பனாவே சேலஞ்ச் குடுத்தாங்க. மோடியா, லேடியான்னு சொல்லி அவள ம். பேசின ஒரு ஜெயலலிதா. நீங்க என்ன மரியாதை குடுத்தீங்க? நீங்க ஏன் 16லயே அம்மா செத்தப்புறம், நீங்க எதுக்கு இவனுங்களோட போய் அலையன்ஸ் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தீங்க? 21லயும் நீங்க அலையன்ஸ் போட்டீங்க. அது என்ன ஆச்சு? மக்கள் உங்களுக்கு தக்க பதில் குடுத்தாங்க. ஆகையால இது வந்துட்டு இந்த அரசியல் தலைவர்களுக்கு அதிமுகல இருக்கு 90% அவங்களுக்கு அறிவே இல்ல. எல்லாரும் ஊழல் பண்ணி சம்பாதிச்சு, அந்த ஊழல் பணத்துல அவனுங்க வந்து அது அரசியல் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அந்த ஊழல் பணத்த காப்பாத்திக்கிறதுக்கு. பட் மோடி வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, வச்சாருன்னா, அவரு வந்து இந்த எலக்ஷன் டைம்ல கரெக்ட்டா வருவார். இந்த தமிழ பத்தி பேசுவாரு. சிலப்பதிகாரம் இந்த ம். இது அதெல்லாம் கதை பேசுறது. ம். இப்போ வந்து கீழடிக்கு இவ்வளோ பேர் கத்திட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேண்டிய சப்போர்ட் குடுக்குறாங்கல்ல, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அந்த ஆராய்ச்சிக்கு கிடையாது. அப்போ வந்து நிஜமாவே அவருக்கு தமிழ் மேல பற்று இருக்குன்னா, இதெல்லாம் சும்மா ட்ராமா. இதெல்லாம் வந்து இந்த 2026 எலக்ஷனுக்காக. இப்போ வந்து அந்த கோயிலுக்கு வந்தது வந்து, யாருன்னா ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான். உங்களுக்கு டைம் சரியில்லைங்க ஐயா. நீங்க ம். போய் இங்க போய் வந்து பரிகாரம் பண்ணுங்க. இந்த பரிகாரம் பண்ணி இந்த இது என்ன கலசம் தூக்கிட்டு போனான்னா, அவரு ம். எங்க பார்த்தாலும் கலசத்த தூக்கி இந்த ராமர் கோயில்ல பார்த்தீங்கல்ல, கலசத்த ம். தூக்கிட்டு ஆமாமா. இந்த ராமர் கோயில் ஒரு வழி ஆயிடுச்சு. இவரு எங்க கால் வச்சாலும் அங்க புஷ் ஆயிடும். இது வந்து நான் சொல்லல. இது வந்துட்டு அவங்க கட்சியில இருக்க உமா பாரதியே சொன்னாங்க. ம். இவர் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்தாருன்னா இந்தியாவே சர்வநாசனம் ஆயிடும்ன்ட்டு. அன்னைக்கு யாரும் நம்பல. ஆனா இன்னைக்கு ம். உண்மையான இது அதுதான். ம். தட் இஸ் ஷி செட் சர்வ வினாஷ். ம். இவர் பிரைம் மினிஸ்டரா வந்தா நாடே சர்வ வினாஷ் ஆயிடும். சர்வ வினாஷ்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஆகையால இதெல்லாம் நம்ம வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க வார்த்தைகள் தான். ஆகையால இவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மேல நிஜமாவே பற்று இருக்குன்னா, இதெல்லாம் இந்த அரசியல் 2026 மேக்காக இந்த ட்ராமா. ஏப்ரல் மேக்காக இந்த ட்ராமா இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.